ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபி ஐஎஸ் அகாடமி. இப்போ நம்ம 10ஆம் தேதி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் 15 புதிய நீதிபதிகள் பதவியேற்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் நமக்கு ஹை கோர்ட்டில் வந்து கவர் ஆகும். ஸோ சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 பேர் நிரந்தர நீதிபதிகளாகவும் 10 பேர் வந்து கூடுதல் நீதிபதிகளாகவும் தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி அவர்கள் வந்து பதவி பிரமாணம் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆர்டிகல் பெர்மனன்ட் ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 217 அடிப்படையில் ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய கொலீஜியம், அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய அந்த கொலீஜியத்துடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து ஜட்ஜஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ கூடுதல் நீதிபதிகள் அப்படின்னு சொல்லும்போது அடிஷ்னல் ஜட்ஜஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 224. இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரவரியா ஒரு 2 இயர்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அடிஷ்னல் ஜட்ஜஸை வந்து அந்த ஒர்க்லோட கம்மி பண்ணுவதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது இவங்களுக்கு வந்து அந்த பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடியவர்கள் ஆர்டிகிள் 219 பேசிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் இல்லைன்னா அவரால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு ஒருத்தர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கவர்னரோட ரெக்கமெண்டேஷன் படி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹைகோர்ட் எஸ்.ஏ. தர்மாதிகாரி அவர்கள் ஓத் அண்ட் அஃபர்மேஷனை வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 75. ஸோ இப்போ இந்த 15 நீதிபதிகளில் பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து பெண் நீதிபதிகள். ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சென்னை ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய பெண் நீதிபதிகளோட எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 13ஆக இருக்கு. அதே மாதிரி நாட்டிலேயே உயர் நீதிமன்றத்தில் அதிகமாக பெண் அதிகாரி, அதாவது பெண் நீதிபதிகள் இருக்கக்கூடியது வந்து சென்னை ஹைகோர்ட்ல தான். அடுத்ததா வீடு தேடி ரேஷன் வழங்கும் திட்டத்தில் 41,576 பேர் பயன் ஆட்சியர். ஸோ இந்த டாபிக் நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா கவர் ஆகும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் தேர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நமக்கு குரூப் 1 ப்ரிலிம்ஸ் சிலபஸ் யூனிட் 5 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து கவர் ஆகும். ஸோ நமக்கு ஆகஸ்ட் 12, 2025 பார்த்தீங்க அப்படின்னா தாய் மாணவர் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தாய் மாணவர் திட்டம் இது வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கும். இந்த திட்டத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா 70 வயதிற்கு மேலுள்ள அந்த முதியோர்கள் மற்றும் டிசபிலிட்டிஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரேஷன் பொருட்களை வீடுகளுக்கே கொண்டு கொடுக்கக்கூடிய திட்டம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாய்மானவர் ஸ்கீம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துல 2வது செகண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து இந்த பொருட்கள் கொண்டு கொடுக்கப்படும். அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 41,576 பேர் பயன் பெற்றதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஒவ்வொரு இந்தியருக்கும் உத்வேகம். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2ல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஹிஸ்டரியில் பார்த்தீங்க அப்படின்னா கவர் ஆகும். ஸோ வெள்ளையரை வெளியேறு இயக்கம் வந்து மகாத்மா காந்தி அவர்களால் ஆகஸ்ட் 9, 1942ஆம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த தொடங்கப்பட்டதற்கான அந்த முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1942ஆம் ஆண்டு கிரிப்ஸ் மிஷன் இங்க வந்து வந்திருப்பாங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இருந்து. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டொமினியன் ஸ்டேட்டஸ் அடிப்படையிலான டொமினியன் ஸ்டேட்டஸ் இந்தியாவுக்கு வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத இந்த கிரிப்ஸ் மிஷன் வழியா அறிக்கையை வந்து கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கான்ஸ்டியூஷன் எழுதுவதற்கான கான்ஸ்டியூஷன் அசம்பிளியும் ஏற்படுத்தப்படும் அப்படிங்கிறத இந்த கிரிப்ஸ் மிஷன்ல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அதாவது வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் தருவதாக இதுல வந்து உறுதியளிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து 2ஆம் உலக போர்ல பாத்தீங்கன்னா பிரிட்டன் வந்து ஒரு தோக்கக்கூடிய நிலைமையில இருந்திருக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள் இதை வந்து போஸ்ட் பெய்டு செக் அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசிசம் வேற பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து கேபினெட் மிஷன் அடிப்படையில தான் பாத்தீங்க அப்படின்னா கேபினெட் மிஷன் 1946ல ஸோ பிரிட்டன்ல இருந்து வந்திருப்பாங்க. ஸோ இந்த மிஷன் அடிப்படையில தான் நமக்கு அரசியலமைப்பு எழுதப்பட்டிருக்கும். இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரிப்ஸ் மிஷனை முஸ்லீம் லீக் கட்சியினரும் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து வலியுறுத்தி இருப்பாங்க. இந்த கிரிப்ஸ் மிஷன்ல அதற்கான எந்த குறிப்புகளும் இல்லாததுனால முஸ்லீம் லீகும் என்ன காங்கிரஸும் முஸ்லீம் லீக் போத் பார்ட்டிஸும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, இந்த கிரிப்ஸ் மிஷனை வந்து கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க.